அதை அப்படி காட்டி காட்டி மாட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறான்னா அவள் மாற்றிக்க வேண்டியது நிறைய இருக்கும் தான். ஆனால் அதுக்குன்னு இந்த ஷோவில் அடி வாங்கி தான் அவள் அதை மாற்றிக்கணுமான்னா எனக்கு தெரியல. ஸோ சாண்ட்ராவோட விஷயங்கள், சாண்ட்ரா ஆப்வியஸாக நான் வந்து எனக்கு இதில் பாரு அம்மா பண்ணது தான் பெரிய தப்பாக நான் பார்க்குறேன். என்ன பாரு அம்மா பண்ணாங்கன்னா, நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பாரு அம்மா வந்து பாருக்கு எந்த ஹிண்ட்டுமே கொடுக்கல. வெறும்னே உன் கேமை நீ ஆடு, ஃபோக்கஸ் பண்ணு, தைரியமாக இருன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர உனக்கு எதிராக எவ்வளோ பேர் கேம் ஆடுறாங்க, நீ யார் யார்கிட்ட உஷாராக இருக்கணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் என்னோடய வீடியோஸில் இதை சொல்லியிருப்பேன். அவள் வந்து எனக்கு இவங்க கூடலாம் கம்ஃபர்ட் இல்லை, இவங்க கூடலாம் கம்ஃபர்ட் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருப்பாள். அதில் சாண்ட்ரா, கமருதீன், வினோத் அவங்கள தான் சொல்லியிருப்பா. அமித் அப்படி தான் சொல்லியிருப்பா. மற்ற கனி, விக்ரம், சபரிலாம் சொல்லியிருக்க மாட்டா. அரோரா, சுபிக்ஷாலாம் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது சாண்ட்ரா பற்றி ஒரு ஹிண்ட்டாக அவங்க அம்மா கொடுத்துருக்கணும். இல்லை, நீ சாண்ட்ராவையும் முழுசாக நம்பாத, அவளும் பின்னாடி உன்னை பேசுகிறா. ஏன்னா கனி கூட சேர்ந்துமே சாண்ட்ரா 2 நாள் பேசியிருப்பாங்க, திவ்யா கூடமே பேசியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல பாருவோட அம்மா சாண்ட்ரா வந்து முழுசாக நம்பாத, கொஞ்சம் பார்த்து. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே பேரை சொல்லியே சொன்னாங்க. பாருவை நம்பாதன்னு சொன்னாங்க, சேச்சியை நம்பாதன்னு சொல்லி அமித் ஒய்ஃப் சொன்னாங்க. சேச்சி மலையாள பிக் பாஸ்லேருந்து, இப்போ நம்மளும் அதான் சொல்லுவேன், சேச்சி மலையாள பிக் பாஸ்லேருந்து எல்லா பிக் பாஸும் பார்த்துட்டு சும்மா இல்லை சேச்சின்னு. இப்போ அதே சும்மா இல்லை சேச்சி எப்படி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஓகேவா? அப்படி சொல்லும்போது பாரு அம்மாவும் அந்த ஹிண்ட்டை டைரெக்டாக இதை வந்து நீ இந்த கேம் இதில் கேம் ஆடு, ஆனால் யாரையும் முழுசாக நம்பாத, வினோத்தையும் நம்பாத, கமருத்தையும் நம்பாத, யாரையும் நம்பாத, நீ உன் கேம் ஆடு, நீ தனியாடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னா முக்கியமாக சாண்ட்ரா பற்றி ஹிண்ட்டு கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்காம போயிட்டாங்க. அவங்க கொடுக்காம போனதுனால தானே என்னமோ சாண்ட்ராவை முழுசாக நம்பின பாரு வந்து இவளோட பர்சனலை சொல்லவும், அந்த பர்சனலை எடுத்துகிட்டு வந்து துரோகம் பண்ண மாதிரி கேமுக்கு அதை வந்து சாண்ட்ரா யூஸ் பண்ணவும், இவங்களுக்கு அது பர்சனல் ட்ரிகர் ஆகவும் அவங்க டோட்டலாக டவுன் ஆகி இப்போ வினோத்து கூட ஒரு சண்டை போச்சு லைவில். ஏற்கனவே அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு அழுதுட்டு இருக்கா கமருதீன் கிட்ட. நான் இந்த ஷோக்கு வந்திருக்கக்கூடாது, ட்ரிகராக இருக்கக்கூடாது, இவ்வளோ அடி வாங்கியிருக்கக்கூடாது, நான் வந்து கோவப்பட்டு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ அழும்போது, நான் இங்கே இருக்கிறதே தப்பு, நான் வந்ததே தப்புன்னு அப்படி அழுகிறா. அதே எனக்கு நடக்கும்போது யாருமே எதுவுமே கேட்கல. ஆனால் இன்னைக்கு நான் ஏதோ கோவத்துலன்னு கூட இல்லை, அந்த ட்ரிகர் ஆகிட்டு அந்த தள்ளி விட்டது அப்படிங்கிறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரியலைஸ் பண்ணா. கேமுக்காக பண்ணியிருந்தாலும் அந்த டைமுக்கு அவங்களுக்கு வந்து அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி வரவும் ஏதோ இடத்துல எனக்குமே வந்து பண்ணியிருக்கக்கூடாதோ தோணுது அப்படின்னு அவளே அதை ரியலைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல சாரி கேட்கலான்னு போகிற கமருதீனை வந்து ரொம்ப ஓவராக சாண்ட்ரா வந்து அப்படியே பார்த்து பயந்து நடுங்கிற மாதிரி நைட்டு சீன் போட்டது. அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வரதுனால உங்களுக்கு 1 hourல வரும். அப்படியே பயந்து நடுங்குறாங்களாமா. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் பாருவும் கேட்க போகிறா, பாருக்கிட்டே அவங்க பேசலை அப்படின்னு சொன்னால். ஸோ எப்படி போனாலுமே அவள் வந்து முகம் கொடுத்து பேச போகல, ஏன்னா அவள் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணான். ஸோ வந்துட்டு பாரு வச்சு கேம் ஆடிட்டு, அது ஆப்வியஸாக சாண்ட்ராவோட கேம். ஆனால் பாரு கேம் ஆடின மட்டும் தப்பு, குத்தம், பாரு கேம் சரியில்லை அப்படின்னும் போது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்கவுங்க ஒரு கேம் ஆடும்போது பாரு ஒரு கேம் அவ இஷ்டத்துக்கு ஆடுறா, இல்லை கமருதீன் அவன் கேம் அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான், வினோத் கேமே ஆடலை, சேஃப் ஜோனில் மட்டுமே ட்ராவல் ஆகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்குன்னா பாருக்கான ஒரு நியாயமும் இருக்குன்னா அதை மட்டும் யாருக்குமே ஏன் புரியல, எடுத்து பேச முடியல அப்படின்னும் போது அதுதான் $1 million கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாருவை தப்பாகவே இந்த பிபி டீம் காமிச்சதுனால, அந்த ஹோஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் கூட அந்த பொண்ணுக்கு கொடுக்காததுனால, எப்போ பாரு அவளை திட்டிக்கிட்டே இருந்ததுனால, ஒரு டாஸ்கில் கூட அவளுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அப்ரிசியேஷனை கொடுக்காம அவளை வந்து எப்போ பாரு அடிச்சுக்கிட்டே இருந்த அந்த ஒரு விஷயங்கள் அவன் மைண்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல யாரோ வந்து நீ நல்லா ஆடுறன்னு சொல்ல மாட்டாங்களா, இல்லைனா வந்து உனக்கான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம், அரோராக்கெலாம் வந்து உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாது, நாங்கள் இருக்கோம்லாம் வந்து சொம்பு தூக்குனேன், விஜய்ஸ் வந்து ஒரு இடத்துல கூட பாருக்காக அதை பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஒரு வலியும் அந்த டிப்ரெஷனும் அதை அடக்கி வச்சிருந்த அந்த கோவம் வந்து நேற்று வந்து எனக்கு நடக்கும்போது யாரும் கேட்கல, இப்போ அவளுக்கு கேட்குறீங்கன்ற மாதிரி அவளை ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சிக்கு கொண்டு போயிடுச்சுன்னா அந்த ஷோவில் ப்ரெஷர் பாருவை தவிர வேறு யாராலும் அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது. இத்தனை வாரம் ஹேண்டில் பண்ண இத்தனை சீசனில் அப்படி ஒரு பொண்ணை நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற அந்த பவர் அவகிட்ட இருக்குன்னா, அது இல்லாத ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாத சாண்ட்ராவோ, விக்ரமோ, அரோராவோ, ஏன் முக்கிய ஒரு டாஸ்கில் அப்படியே திட்டாங்கன்னு சொன்னோடனே சபரி அப்படியே கேம் டவுன் ஆனதோ, அப்புறம் அந்த சுபியெல்லாம் வந்து கூட இருக்கிறவன் அவன் இவனே வக்ரனே சொல்லிட்டான்றதுக்காக முக்கிய அழுதவங்களுக்கு நடுவில் இவளோட அந்த பவரோ, வில் பவரோ, அந்த கட்ஸோ வந்து அவளை வந்து திருப்பி கொண்டு வர வச்சாலுமே இப்போ சுத்தமாக அவளுக்கான அந்த எனர்ஜி ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அவளுக்குமே அது ஏதோ ஒரு இடத்துல கில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அது இருக்குன்னு தெரிஞ்சோ, இல்லை அது அவள் தள்ளி விட்டா அது அப்படி ஆகும்னு தெரிஞ்சோ இன்டென்ஷனாக அது பண்ணலை, அது ஒரு ஆக்சிடென்ட், கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகலை. ஆனால் ஒரு வகையில் பார்த்தா அப்படி ஃபிக்ஸ்லாம் வந்திருந்தா அவங்க டக்குன்னு எப்படி சிரித்து பேச முடியும்னு சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் போகும்போது சாண்ட்ராவோட எத்தனையோ முகத்தை நம்ம பார்த்துருக்கோன்னா இன்றைக்கி அவங்க காமிச்சது இன்னொரு முகம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருக்கட்டும், ஷீ இஸ் ஃபைன் நவ், அவ்வளோதான். அப்படி இருக்கிற பட்சத்தில்
இந்த விஷயத்த வியானா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன்டா இது ஒரு கேம் தான், கேம்குள்ளே ஏன் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறீங்கன்னு வியானா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுவுமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குன்னும் போது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வியானா இன்டர்வியூவில் அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்வை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ அவங்க பண்ண தப்பை பற்றியோ எஃப்ஜே பற்றியோ என் விக்ரம் பற்றியோ சுபிக்ஷா பற்றி எல்லாமே அவங்க பேசியிருக்காங்கன்னும் போது இப்போ அடுத்த வாரம் இந்த வெளியிலேருந்து உள்ளே வரவங்க வரும்போது யார் அந்த சப்போர்ட்டை பாருக்கு கொடுப்பாங்கன்னு கூட தெரியல. திவாகர்லாம் வந்தால் எப்படி போகும் அப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த வாரம் பாரு உள்ளே இருப்பாங்களானே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொண்ணை டிஆர்பிக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு சட்டியாக புழிஞ்சிட்டு எனக்கு இதை தவிர எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவளை வெளில அனுப்புறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அவளை வெளில அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், வக்ரனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். இப்போ டாக்ஸிக்காக அந்த ஸ்மைலி விஷயத்தில் அந்த வால் போட்ட விஷயத்துலலாம் வந்து அப்படி வந்து பார்வை வந்து டைரெக்டாகவே அட்டாக் பண்ண கமருதீன் அந்த வீடு எப்பயுமே ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆனால் இன்றைக்கி வீடு மொத்தமாக அவங்களை இக்னோர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அப்படியே அவங்கக்கிட்ட பேசாத அளவுக்கு வெறுப்பை காட்டுறாங்க பார்வக்கிட்டேயும் கமருதீன் கிட்டேயும் சொல்லும்போது அப்போது விக்ரம்லாம் ரொம்ப நல்லவன் மாதிரி முகத்தை திருப்பிட்டு போகிறான். சபரிக்கிட்டலாம் போய் விக்ரம் கமருதீன் பேசுகிறேன், ஏன்டா நீங்களும் தானடா பேசுனீங்க, யார் தாண்டா வார்த்தை இல்லை நீங்கள்லாம் பேசினா விக்ரம்லாம் நல்ல ரொம்ப வார்த்தைங்களை விட்டா, திவ்யாலாம் ரொம்ப வார்த்தைங்களை விட்டா. அப்போ வந்து பார்வை கேட்குறேன், இவ்வளோ வந்து சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ இறங்கி டாஸ்க் வந்து கீழே போக வேண்டியது தானே, அது அந்த பண்ணலை. அரோராலாம் அந்த பக்கம் போகவே இல்லை. சுபிக்ஷா எந்த சண்டையிலுமே வாயை விடுறதில்லை. நான் போன வாட்டியே சொல்லியிருப்பேன், அந்த டச் அன்வான்ட் டச் என்ன விஷயங்கள் எந்த சண்டை நடந்தாலும் இன்னைக்கு காலையில் விக்ரம்க்கும் பாருக்குலாம் வினோத்க்கும் பாருக்கு நடந்தப்போ கூட அந்தம்மா ஸோ எதுலையுமே தலையிட்டுக்கிறது இல்லை. ஸோ அப்படிதெல்லாம் கேமே கிடையாது. ஒரு விஷயத்தை உங்களுக்காக ஒன்று பேசணும், இல்லை மற்றவங்களுக்காகவாது பேசணும், இல்லை பொதுவில் நடக்கிற விஷயத்தில் தப்போ சரியோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அதை மஞ்சரி சொன்ன மாதிரி தான் ரம்யா, தப்பு சரி ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் இல்லை அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு கேமே இல்லாமல் சேஃப் ஜோனில் ஆடுறவங்கெல்லாம் நியாயம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ராவாக அந்த கேமுக்காக ஒரு பொட்டென்ஷியலை போட்டு ஓகே அந்த பொண்ணு அந்த கேமுக்காக அவளை எவிக் பண்ணணும் அவுட் பண்ணணுன்றதுக்காக பண்ண போய் அது விளையாட்டு விபரீதம் ஆயிடுச்சு. கடவுள் புண்ணியத்தில் ஒன்றும் ஆகலை. இருந்தாலுமே அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பாரு வச்சு கேம் ஆனது உண்மைதான். அது டக்குன்னு ஃபிக்ஸாக மாறினதாகட்டும் மயக்கம் போட்டதாகட்டும் அதை வந்து நம்மளால் அந்த எமோஷ்னல் பிளேவை அது தப்பு சரின்றதுக்குள்ளே பேச முடியாது, கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதுக்காக சாண்ட்ரா பேசினதெல்லாம் சரியான்னு கேட்டால் அவங்க அவ்வளோ பேசியிருக்காங்க, பின்னாடியும் பேசியிருக்காங்க, முன்னாடியும் பேசியிருக்காங்க. அவள் புருஷன் அவ்வளோ பேசியிருக்கான். ஏன் நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், சாண்ட்ரா வந்து பாருவா அவங்க ஹஸ்பண்ட் கூட கனெக்ட் பண்ணி கூட தப்பாக பேசியிருக்காங்க விக்ரம் கிட்ட. ஆனால் அதை வந்து விக்ரம் அந்த டைமுக்கு சாண்ட்ரா கிட்ட இல்லை நீங்கள் பேசுறது தப்பு, அந்த அளவுக்குலாம் வந்து நீங்கள் ரொம்ப ஓவராக எக்ஸாகரேட் பண்ணுறீங்க, அதெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொல்ல தைரியம் இல்லை. அதை விக்ரம் அங்கே மண்டையை ஆட்டிட்டு கேமரா முன்னாடி வந்து அவங்க சொன்னாங்க நான் கேட்டுக்கிட்டேன், மற்றபடி அந்த விஷயத்தில் எனக்கு அந்தளவுக்கு உடன் அதை வந்து என்னால் ஏற்றுக்கலாம் முடியாது அவங்க சொன்ன குற்றச்சாட்டை அப்படின்னு சொன்னதையும் பார்க்க முடிஞ்சதுன்னா. ஸோ இதே விஷயத்தை தான் பிரஜன் கூட சம்மந்தப்பட்டு திவ்யாவையும் அவங்க பேசியிருக்காங்கன்னும் போது, இப்போது பிரஜன் கூட சம்மந்தப்படுத்தி பாருவையும் பேசியிருக்காங்கன்னும் போது இந்த மாதிரி இருக்கிற கேரக்டரில் இருக்க சாண்ட்ரா சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அவங்க பேசுறது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அவங்க பொய்யே பேசலை அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்குது சாட்சி? எப்பயுமே வீக் டேஸில் ஒன்று பேசுவாங்க, வீக்கெண்டில் ஒன்று பம்முவாங்க. இதுக்கான முதல் சாட்சியாக அந்த அக்ரஸிவான டாஸ்க் விஷயத்தில் சபரி டாஸ்க் விஷயத்தில் கனி முன்னாடியே இருந்து பக்கத்தில் இருந்து கேள்வி கேட்க வேண்டிய சாண்ட்ரா கேட்கல. அந்த டாஸ்க்கு அப்போ அவங்க ஷாக்கிங்கில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த டாஸ்க்கு முடிஞ்ச அப்புறமா வேண்டாம் ஒரு கண்ணில் பண்ணு, நான் உனக்கு ஷேர்லாம் கொடுக்க மாட்டேன், 2 கண்ணில் பண்ணியிருக்கணும்லாம் பேசினது இப்போ வரைக்கும் அது பாருக்கு தெரியாது. அவள் வெளில போய் பார்த்தா தான் தெரியும்னா அவ்வளோ பாரு பின்னாடி பேசிட்டு பாருக்கு உண்மையாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு, ஆனால் அவள் வந்து நீ வந்து ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டால் மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பண்ணதெல்லாம் மனசாட்சி உறுத்தலையான்னு கேட்கும்போது இந்த இடத்துல வினோத்தும் ரொம்பவே ஹாஷாக வந்து பார்வை சொன்னதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ஏன்னா அவரோட ஃப்ரெண்டோட கேம் வந்து இவளால் தான் பாழா போகுது அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கேமுக்கு எடுக்கிறதே அவதாண்டா கலகம் பண்ணுறா.